21ஆம் எண்ணிற்கான குறியீடு உங்களுக்கு சொல்லப்படுறது பருந்து. அது பாட்டு இருக்கிறதுல உயரத்தில் அங்கதான் இருக்கு, கண்ணுக்கு தெரியலையே, தெரியாது. 21ஆம் தேதி பிறந்தவங்களுடைய பார்வை 21ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம இப்படிதான் பேசுறோம் அப்படின்னா நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளை தான் பார்த்து பேசுறோன்ட்டு. அவங்க பார்வை இதை தாண்டி இன்னும் தூரத்துல இருக்கும். எதையுமே உயர்வான எண்ணங்கள் இருக்கும், ஈஸியாகவே நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. எதையுமே நீங்கள் செய்கிறதுலையும் செயல்படுத்துறதிலும் உயர்வதாக இருக்கும். 21ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க, பருந்து போன்று. அவங்க சக்ஸத்தை யாரும் ஒருத்தருமே கண்டுபிடிக்க முடியாது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லைங்க அவரை நான் பார்த்துருக்கிற போது இப்படி இருந்தாருங்க, இப்படி பண்ணி நேரம் உயரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் இவங்க லைஃப்பை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, எப்படி உயரத்துக்கு வந்தாங்கன்ட்டு. இப்படி தான் பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப் இருக்கும், அடுத்த 5 நிமிஷம் பார்த்தா வேறு லைஃப் இருக்கும், வேறு வளர்ந்துருவாங்க. அவங்க எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் பருந்து போன்று. 22ஆம் எண். இந்த 22க்கு என்ன சொல்லலாம் அப்படி இருந்தால், கரடி. அதன் பிடியை வந்துட்டு சக்சஸ் ஆகிற வரைக்கும் அந்த பிடியை விடாது. 22ஆம் தேதி பிறந்தவங்களும் சக்சஸ் ஆகிற வரைக்கும் உங்கள் பிடியை விட மாட்டீங்க. உங்கள் பிடி எதுக்குன்னாக்கா சக்ஸஸ்க்காக தான் உங்கள் பிடி. அப்போ நாங்கள் குறியீடு கரடியை நாங்கள் பயன்படுத்தலாமா? தாராளம் படுத்தலாம். கரடிக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஜெயிச்சிட முடியாது, அதனுடைய பிடி அப்படி இருக்கும். ஆனால் அது அட்டாக்கிங் அது மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, 21ஆம் தேதி பிறந்தவங்களும் அட்டாக்கிங் அப்படி தான் இருக்கும். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். எல்லாருமே வாழ்க்கையில எதுக்குங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓடுறோம்? நிம்மதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தானே. அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கை தேடி நம்ம எல்லாருமே ஓடுறோங்க. ஆனா வெற்றி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா சிலருக்கு மட்டும் தான் கிடைக்குது, பலருக்கும் அது எட்டா கனியா தான் நிக்குது இல்லைங்களா? நம்ம எல்லாருமே வெற்றியாளர்களாக மாறுவதற்காக ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அதற்கு உரித்தான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? நிச்சயமா இருக்குங்க. ரொம்ப சிம்பிள். உங்க டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கான வெற்றி நிறைய ரகசியங்கள் இப்போ நமக்காக சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வெற்றியின் ரகசியம் அப்படின்னாலே நீங்க தான் சார் எங்க கண்களுக்கு முன்பு வரீங்க. ஏன்னா நிறைய பேர் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு எக்கச்சக்கமா எங்களை அலைய வைக்கிறாங்க, நிறைய செலவு பண்ண வைக்கிறாங்க. இது எல்லாமே எதுவுமே இல்லாம நீங்க ரொம்ப சிம்பிளா உன் வாழ்க்கை உன் கையில், நீ இந்த சின்ன விஷயத்த மாத்தி பண்ணி பாரு, உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு எபிசோட்லயும் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிறீங்க சார். அந்த வரிசையில பாத்தீங்கன்னாக்க வெற்றி தரக்கூடிய குறியீடுகள், அதாவது டேட் ஆஃப் பர்த் வச்சு அந்த டேட்டுக்கு உரித்தான குறியீடுகள் ஸ்பெஷலா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதை எப்படி பயன்படுத்தணும் விளக்கமும் நீங்க எங்களுக்காக கொடுக்குறீங்க சார். அந்த வரிசையில இன்னைக்கு 21ஆம் எண்ணிற்கான குறியீடு. கண்டிப்பா. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய ரகசியங்கள், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது தெரியாதது, சிலதெல்லாம் புரியாததெல்லாம் இருக்கு. பழையவங்க பெரியவங்களாம் நிறைய விஷயங்கள் சொல்லத சரியாக சொல்லப்படலை. ஒருவேளை அவங்க சொல்லப்பட்டதை நாம சரியா எடுத்துக்கிறல, புரியல அவங்க. ஏன்னா அப்பெல்லாம் பெரியவங்களாம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்னா அதுக்கு ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நாமளும் பெரியவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப உள் வாங்க மாட்டோம், சொல்லிட்டு அவங்க மேல கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த காலத்து பசங்க தான் இத்தனோண்டு இருக்குது, அதுக்கு விளக்கம் சொன்னாதான் அதுக்கு செய்யும். அது இதை எடுத்து அங்கே வைட்டேன்னா நான் எதுக்கு வைக்கணும், நான் எதுக்கு செய்யணும், அதுங்களுக்கு விளக்கம் சொல்லணும், அதுக்கு காரணம் காரியம் சொல்லணும். விளக்கமும் காரணம் காரியம் எல்லாம் சொல்லி முடிச்சாதான் அந்த வேலையை அதுங்கிட்ட வாங்க முடியும். அதுவும் அவங்க ஒத்துக்கிட்டாதான் வாங்க முடியும். அவ்வளவு சீக்கிரம் அதுல வேலை எல்லாம் வாங்கிட முடியாது. நம்மள ஈஸியா போய் வேலை வாங்கிட்டாங்க. இப்ப இந்த காலத்து பத்திகளை வாங்க முடியாது. விளக்கம் கேட்குது, எனக்கு சொல்லுன்னு நான் அப்பதான் செய்வேன், சொன்னாதான் செய்வேன். அந்த அளவுக்கு குழந்தைங்க எல்லாமே, இப்போ உள்ள குழந்தைங்க எல்லாமே பிரெயினி குழந்தை தான், அதெல்லாம் அறிவாளி, அதுல ஒன்றும் டவுட் இல்லை, சொல்ல வரேன். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள், எல்லாமே அப்படின்னு கிடையாது, நிறைய விஷயங்கள். ஸோ இது சயின்டிஃபிக்காகவும் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து மக்கள் கொடுக்கும்போது இன்னைக்கு எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்கிறாங்க. என்கிட்ட பார்க்க வரவங்களாம் பார்த்தீங்கன்னா, ஐயா நான் உங்கள் ப்ரோக்ராம் 37 வருஷம் பார்க்குறேன், 38 வருஷம் பார்க்குறேன். நான் சிலது அப்போ சொன்னதெல்லாம் கூட நான் மறந்துட்டேன், பட் இருந்தாலும் தெரியும் நம்ம சொன்னது தானே, என்னப்பா ஞாபகம் வச்சிருக்கிறீங்கன்னு. ஐயா நீங்கள் சொன்னதை நான் இன்னும் அடுத்த தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன்பாங்க. அதனால நம்ம ப்ரோக்ராம்ல மெயினாக எண்களை பற்றி மட்டும் சொல்லாமல் அதர் தான் எண்கள். ஏன்னா வாழ்க்கைங்கிறது வெறும் எண்களையே நோக்கி, எண்களில் தான் நம்ம பிறந்துட்டோம்.
அந்த எண்களுக்குள்ள நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, நமக்குள்ள ஒரு கண்ட்ரோலு, நமக்குள்ள அதை வைப்ரேட் டியூன் பண்ணுறது, டேப் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்களை அதோடு சேர்ந்து வாழ்க்கையை பயணிச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கையை முழுசாக நம்ம வந்து ஒரு ஃபுல்ஃபில் வாழ்க்கையை நம்ம வந்து வாழ முடியும். ரைட். இப்போ 21 என்னவாக சொல்லலாம், என்னவாக இருக்கும், எதுவாக இருந்தால் நாங்கள் அதுவாக இருப்போம் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ நினைக்கலாம். உங்களுக்கு சொல்லப்படுறது பருந்து. பருந்து. ஆமாம். என்னங்க பருந்தில் சொல்கிறீங்க? பருந்துக்கு என்ன அப்படி பெரிய விசேஷம் இருக்குது? அது பாட்டு இருக்கிறதுல உயரத்தில் அங்கே தான் இருக்குது. கண்ணுக்கு தெரியலையே, தெரியாது. அதனுடைய பார்வை உங்களுக்கு தெரியாது, பருந்துக்கு தெரியும். அதே மாதிரி 21ஆம் தேதி பிறந்தவங்களுடைய பார்வை 21ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம இப்படி தான் பேசுகிறோம் அப்படின்னா நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்மளை தான் பார்த்து பேசுகிறோன்ட்டு. அவங்க பார்வை இதை தாண்டி இன்னும் தூரத்தில் இருக்கும். அப்படியா, இது வரைக்கும் நான் அப்படி யோசிக்கல, ஓ அப்படி பார்த்துக்கிறோன்ட்டு. உங்கள் பார்வை அது. அதை சில பேர் தெரிஞ்சு செய்யலாம், சில பேர் தெரியாமல் செய்யலாம். ஆனால் இயற்கையாகவே நீங்கள் அப்படி தான் செய்வீங்க. உங்கள் பார்வை பருந்து பார்வை. பருந்தனுடைய ரகசியங்கள், வாழ்கிற வழிமுறை ரகசியங்கள்லாம் நிறைய இருக்குது. சில விஷயங்களை நாம் வந்துட்டு பறவைகிட்ட இருந்து கற்றுக்கணும். எதுக்கு நம்ம ஒன்றோட ஒன்றும் கனெக்டிவிட்டியோடு இந்த குறியீடு சொல்கிறேன்னா, நமக்கு இல்லாத சிறப்புகள்லாம் அதுங்கிட்ட இருக்குது. அதை நாம் கற்றுக்கணும். நான் பொதுவாக சொல்லுவேன், குழந்தை சில நான் நிறைய அடிக்கடிக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சில இதெல்லாம் குழந்தைங்களை கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு தெரியாதெல்லாம் அதுங்களுக்கு தெரியும், உண்மையிலே தெரியும். நாம தான் அதுங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய விஷயங்கள் அதுங்கிட்ட வந்து நாம் கற்றுக்கிறலாம். அது மறுக்க முடியாது யாரும் பெரியவங்கள. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு உண்மையை தான் சொல்கிறேன். ஒரு வாட்டி நான் என் பேரனை பெருமையாக சொல்கிறதில்ல, எல்லா வீட்டு பேரனும் பெருமைக்கு உரியவர்கள் தான். இந்த ஓலாவில் புக் பண்ணணும், ஹோட்டலில் எதுக்கு புக் பண்ணணும் தாத்தா, நான் வீட்டில் சொல்கிறேன் ஓலாவில் புக் பண்ணுறதா, டிஃபன் அன்றைக்கி செய்யணும், என்ன செய்யணும், நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அவனுக்கு என்ன 5-6 வயசு தான் இருக்கும். அவன் டக்குன்னு போட்டுட்டு ஃபோன் கொடுத்து தாத்தா பேரில் வீட்டில் போகிறாங்க, இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறான். நீங்கள் என்னடா பண்ணிட்டேன், நீங்கள் ஆர்டர் கொடுங்க, என்னமோ கேட்டிங்களே உங்களுக்கு தெரியல டெய்லி சொல்லிட்டேன்றோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க எல்லா பசங்களும். அப்படி தான் இருக்கு. எல்லுன்னா எண்ணெயாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி அதுக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட், டூ ஃபாஸ்ட்டு. ஐக்கியூ லெவல் வந்து ஐக்கியூ லெவல்லாம் இப்போ நானே எனக்கு டவுட் வருது. பொதுவாக சொல்லுவேன், குழந்தைங்களுக்கு ஐக்கியூ பவர் வந்துட்டு 150 டைம்ஸ் வேலை செய்யுன்ட்டு. ஆனால் இவங்க போகிற பாஸ்ட்டை பார்த்தாக்கா 150லாம் இருக்குது, அது 1500 இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ டூ ஹெவியாக இருக்கிறாங்க, சான்ஸே கிடையாது. எதையுமே யாரோட அன்கம்பரபிளான பசங்க வளருதுங்க, சந்தோஷம். அது மாதிரி இந்த பருந்துக்கு வந்து அதே மாதிரி உங்களை பற்றி உங்களை சொல்லும் போகும்போது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் அதை தெரியும் போகும்போது நீங்கள் அதை சரி பண்ணிக்கிறணும். அதுக்காக தான் சொல்லப்படுறது. சில பேருக்கு உங்களுடைய பார்வை அதுவாக இருக்கும். அந்த பருந்துக்குள்ளே நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. என்ன ரகசியம் இருக்கிறது அது வாழ்கிற வாழ்க்கையிலே அப்படின்னாக்கா, அந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் உங்கள்கிட்டயே அந்த ரகசியம் இருக்கிறது. என்னன்னாக்கா, எதையுமே உயர்வான எண்ணங்கள் இருக்கும். எதையுமே வந்துட்டு ஈஸியாகவே நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. எதையுமே நீங்கள் செய்கிறதுலையும் செயல்படுத்துறதிலும் உயர்வதாக இருக்கும். 21ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க, பருந்து போன்று. பருந்து இந்த நம்ம கண்ணு கெட்டின தூரத்தில் நிற்காது. அது அதனுடைய நம்ம பார்வைக்கு அது படாது. அது பார்ப்பதே ரொம்ப அரிதாக இருக்கும். அது மாதிரி 21ஆம் தேதி வாழ்கிற வாழ்க்கையிலும் ரொம்ப அரிதான வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அது அவர்கள் இறைவன் கொடுக்கப்பட்டது அந்த வாழ்க்கை. என்ன ரகசியமான நிறைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சக்ஸஸை யாருனோ ஒருத்தருமே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க லைஃப்பில் சக்ஸஸை பண்ணி இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லைங்க அவரை நான் பார்த்துருக்கிற போது இப்படி இருந்தாருங்க, இப்படி பண்ணி நேரம் உயரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் இவங்க லைஃப்பை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது எப்படி உயரத்துக்கு வந்தாங்கன்ட்டு. இப்படி தான் பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைஃப் இருக்கும், அடுத்த 5 நிமிஷம் பார்த்தா வேறு லைஃப் இருக்கும், வேறு வளர்ந்துருவாங்க. அவங்க எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் பருந்து போன்று இருக்கும். உயர்ந்து தான் காணப்படும், உயர்வாக தான் காணப்படும், உயர்ந்தே தான் இருப்பார்கள். அதனால் உங்களுக்கே தெரியாத ரகசியத்தை உங்களுக்காக சொல்லப்படுகிறது. அப்போ நீங்கள் அந்த 21ஆம் தேதி பிறந்தீங்கன்னாக்கா, பருந்துக்குண்டான பவரையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அதனுடைய பவர், அதனுடைய ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கே இருக்கிறது. ப்ளஸ் 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 இன்னும் அடிஷ்னல் ப்ளஸ்ஸாக தான் ஆகும். அதை நீங்கள் பண்ணுற உங்களுடைய பொறிச்சிக்கலாம். அந்த பருந்தினுடைய உருவத்தை உங்களுடைய சிம்பிளாக வச்சுக்கிடலாம். அதை சிம்பிளாக வச்சிங்கனாக்கா அதுவே உங்களுக்கு வந்துட்டு ப்ளஸ்ஸாக இருக்கும் சக்ஸஸுக்கு. ஸோ பிஸ்னஸ்லேயும் பண்ணுங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய குறியீடு பருந்தை நீங்கள் குறியீடாக வைத்து பயன்படுத்தி கொள்ளலாம்.
அருமை சார். 21ஆம் எண்ணிற்கு உரித்தானவர்களுக்கு அவங்களுக்கே உரித்தான பிரத்யேக குறியீடு வந்து பருந்து அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற முறையும் சொல்லிட்டீங்க சார். அடுத்ததாக 22ஆம் எண். கண்டிப்பா இந்த 22க்கு என்ன சொல்லலாம் அப்படி இருந்தால் கரடி. கரடி. கரடி என்னங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரடியில் கொண்டு போய் எங்களை போய் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கரடியை சாதாரணமா நினைக்காதீங்க. உடும்பு புடின்னு சொல்றாங்க பாருங்க, அடுத்து கரடி புடின்னு ஒன்று இருக்கு. அவங்க பிடிச்சாங்கன்னாக்கா விட மாட்டாங்க. அப்படின்னா என்ன? 22ஆம் தேதி பிறந்தவங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஒன்று நினைச்சாக்கா அதை அடையாமல் விட மாட்டாங்க, அது கிடைக்காம விட மாட்டாங்க. அது நடக்கிற வரைக்கும் அவங்க பிடி தளராது. நான் இதை தான் படிப்பேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா அதை எப்படினாலும் படிச்சிருவாங்க. படிக்கிறது மட்டும் இல்லை, நான் இதை தான் முடிப்பேன்னாக்கா எப்படினாலும் முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு முடிக்கிறதுல அந்த பிடி இருக்கு பாருங்க, அந்த பிடி அவங்களுக்கு தளரவே தெரியாது. அதனால வந்து நிறைய பேர் குரங்கு பிடின்னு சொல்லியிருப்பாங்க, உடும்பு பிடிம்பாங்க. கரடி பிடி தான் இருக்கிறதுல பயங்கரமான பிடி. அது பிடிச்சதுன்னா விடவே விடாது. அந்த மாதிரி பிடி கரடி பிடி. கரடி உண்மையிலே கரடி அப்படிதான். அதனுடைய பிடி உண்மையிலே கரடியை சொல்கிறேன். கரடியை உங்ககிட்ட கொண்டு வந்துட்டு இப்போ கரடிக்கிட்டே போயாச்சு. கரடியை வந்துட்டு ஒரு இதை வந்து பிடிச்சிருச்சுனாக்கா அவ்வளோ சாமானியத்தில் விட்டாது. சில பேர் வந்துட்டு அந்த அந்த காட்டை ஒட்டி சில பேர் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்பவும் பயப்படுறது கரடிக்கு பயப்படுவாங்க. புலிசிங்கன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களோட மாற்றிக்கிடுவாங்க. கரடியை மாற்ற முடியாது. அது என்ன வேணாலும் செய்யும், எப்படி வேணாலும் செய்யும். அது மரமும் தாவும், அது மரமும் ஏறும், பாதி குரங்கு வேலையெல்லாம் பண்ணணும், சேட்டெல்லாம் பண்ணணும். அந்த பவர் அதுக்கு இருக்குது. அதனால் வந்துட்டு அதன் பிடியை வந்துட்டு சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அந்த பிடியை விடாது. 22ஆம் தேதி பிறந்தவங்களும் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் உங்கள் பிடியை விட மாட்டீங்க. உங்கள் பிடி எதுக்குன்னாக்கா சக்ஸஸ்க்காக தான் உங்கள் பிடி. அப்போ நாங்கள் குறியீடு கரடியை நாங்கள் பயன்படுத்தலாமா? தாராளம் படுத்தலாம். ஏன்னா கரடிக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஜெயிச்சிட முடியாது. அதனுடைய பிடி அப்படி இருக்கும். ஆனால் அது அட்டாக்கிங் அது மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, 22ஆம் தேதி பிறந்தவங்களும் அட்டாக்கிங் அப்படி தான் இருக்கும். சமயத்தில் அந்த இந்த அக்ரஸ் ஆகிட்டாங்கனாக்கா மூர்க்கத்தனமாக இருக்கும். காரணம், அவங்க பிடி மேலே யாரும் கை வைத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வெற்றி பெறாமல் நகர மாட்டார்கள். உங்களுடைய குறியீடு நீங்கள் கரடியாகவே பயன்படுத்தலாம். அது என்ன அப்போ அது நல்ல விஷயமா இல்லையானா? ஏன் நல்லது தானே. வெற்றிக்காக பிடி, உங்கள் பிடியும் வெற்றிக்காக தானே. அதனுடைய சிம்பிள் உங்கள் பவரோடு அந்த பவரும் சேரும்போது உங்களுடைய வெற்றி முழு வெற்றியாக அது கிடைக்கும். அதனால் உங்களுடைய குறியீடு 22ஆம் தேதி பிறந்தவருடைய குறியீடு கரடியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அருமை சார். 22ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கான பிரத்யேக குறியீடுகள் இருக்கு. அந்த குறியீடு தான் கரடி அப்படின்னு சொன்னீங்க. அதை அவங்க எப்படி பயன்படுத்தணும் அதற்கு உரித்தான முறையும் எங்களுக்காகவே விளக்கி சொன்னீங்க சார். கொடானகுடி ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க 21, 22 2 எண்ணிற்கு உரித்தான குறியீடுகள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக 23 முதல் 31ஆம் எண்ணு வரைக்கும் பிறந்தவங்களுக்காக பிரத்யேக குறியீடுகள் உங்களுக்காகவே லைனப் ஆகி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்துட்டே இருக்கு. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.